கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட இடைப்படுகின்ற வார்த்தை ஏசாயா 61ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அவர்கள் சந்ததியானது ஜாதிகளின் நடுவிலும், அவர்கள் சந்தானமானது ஜனங்களின் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும். அவர்களை பார்க்கிற யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள். ஆம், இந்த வார்த்தையின் மூலம் தேவன் இன்றைக்கு நம் ஒவ்வொருவரோடும் கூட நம் பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை குறித்து அவர் தீர்க்க தரிசனமாக நம்மோடு இடைப்படுகிறதை நான் பார்க்கிறேன். இந்த நாள்ல கூட உங்க வாழ்க்கையில அநேகர் உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், என் பிள்ளையினுடைய வாழ்க்கை அது ஆசீர்வாதமா இருக்குமான்னு சொல்லி மனதில பல கேள்விகளோடு நீங்கள் இருக்கக்கூடும். தேவன் இன்றைக்கு உங்களோடு கூட தான் இந்த வார்த்தையின் மூலம் இடைப்படுகிறார். அவர்கள் சந்ததியானது ஜாதிகள் நடுவிலும், அதற்கு ஆங்கிலத்துல their seed shall be known among the Gentiles, அதாவது புற ஜாதிகளுடைய தேசங்களில நம்முடைய சந்ததி அது என்ன செய்யுமா அறியப்பட்டிருக்கும். அவர்கள் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஏன்னா அந்த அளவுக்கு தேவன் பிள்ளைகளோய் மகிமையாய் அவர் உயர்த்தி ஆசீர்வதிக்கிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். அவர்கள் சந்தானமானது ஜனங்களின் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும். இன்னைக்கு நம்ம ஜெனரேஷன் நம்ம மாத்திரம் இல்ல, இன்றைக்கு நம்ம சந்ததிகள் சந்தானமும் கூட எல்லா ஜனங்களுக்கும் மத்தியில அவர்கள் அறியப்பட்டிருப்பார்களாம். யார் ஒரு மனிதன் ஜனங்களுக்கு நடுவுல அறியப்பட்டிருப்பான்? அவன் மிக உயர்ந்த ஸ்தானத்துல இருக்கிறவன் தான். எல்லா ஜனங்களுக்கும் மத்தியில அறியப்பட்டிருக்கிறவனா இருப்பான். அப்போ இன்றைக்கு நம்ம சந்ததிகள் மேல கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். அடுத்ததா அவர்களை பார்க்கிற யாவரும், யாரெல்லாம் நம்ம இப்ப நம்ம பிள்ளைகள சந்ததிகள பார்க்கிறாங்களோ, அவங்க அறிந்து கொள்ளுவாங்க. இந்த ஆசீர்வாதம் இப்படி இவர்கள் வணங்குகிற தேவனால் தான் இவங்க ஆசீர்வாதம் பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறத மற்ற ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படியாக தேவன் செய்ய போகிறாராம். இது அவர் நம்மோடு பண்ணுகிற உடன்படிக்கையாய் இருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு அவர் உடன்படிக்கைக்கு மாறாத தேவன். அவர் ஒரு வார்த்தை ஒரு மனிதனோடு ஒரு இஸ்ரவேல் ஜனங்களோடு மனிதர்களோடு அவர் ஒரு உடன்படிக்கை செஞ்சுட்டாருன்னா அது அவரால மீறவே முடியாது. அப்போ இன்றைக்கு உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எதிரான சூழ்நிலைகள் காணப்படலாம். கீழ்ப்படியாதவர்களாய், முரட்டாட்டம் உள்ளவர்களாய், எப்படி வேணாலும் அவங்க வாழ்க்கை இருந்துட்டு போலாம். ஆனா இன்றைக்கு பரலோக தகப்பன் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாருன்னா, இன்றைக்கு உங்க பிள்ளையினுடைய செய்கையை காட்டிலும் உங்களை படைத்தவர் பெரியவர். அவருடைய வாக்குத்தத்தம் பெரியது. அவர் வாக்குத்தத்தத்துக்கு உண்மையுள்ள தேவன். அவர் சொன்னதை செய்யும் அளவும் உங்களை கைவிடாத தேவன். இந்த நாள்ல இந்த வாக்குத்தத்தத்தை அவர் உங்களுக்கு கொடுக்கிறார் என்றால், நிச்சயம் இந்த வாக்குத்தத்தத்தை பிடித்துக்கொண்டு இந்த வாக்குத்தத்தத்தை உங்க பிள்ளைகள் மேல நீங்க பேச ஆரம்பிங்க. உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை அப்படியே தலைகீழாய் மாறுகிறத நீங்க பார்ப்பீங்க. இன்னைக்கு ஒருவேளை உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இப்ப இருக்கிற உங்க சூழ்நிலைய குறித்து நீங்க பேசிட்டே இருக்கிறதுனால தான் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இன்னும் மாற்றங்கள் வராமல் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு அந்த வார்த்தைகள் சூழ்நிலையை பார்க்காதபடி, உங்க பிள்ளைகளுடைய செயல்களை பார்க்காதபடி தேவனை மாத்திரம் பார்த்து, அவருடைய வாக்குத்தத்தத்தின் வல்லமையை பார்த்து இன்றைக்கு அந்த வார்த்தைய நம்ம பிள்ளைகள் மேல பேசுவோம். நிச்சயமா நம்ம சந்ததிகளை பார்க்கும்போது எல்லாரும் சொல்லுவாங்க, இது கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி. இந்த பிள்ளையை கர்த்தர் ஆசீர்வதிக்கலனா இந்த உயர்வுகளும் இந்த மேன்மைகளும் இந்த பிள்ளைகளுக்கு கிடைக்காதுன்னு சொல்லும்படிக்கு, மற்ற ஜனங்கள் சாட்சியிடும்படிக்கு, மற்ற ஜனங்கள் நம் பிள்ளைகளோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்று அறிய பண்ணும்படிக்கு கர்த்தர் அந்த காரியத்தை நிச்சயமாய் செய்து புண்ணிப்பார். ஏன்னா அவர் உடன்படிக்கை அவரால மீற முடியாது. அப்படிப்பட்ட உடன்படிக்கைக்கு அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அடுத்ததா அதே மாதிரியான ஒரு வாக்குத்தத்தம் ஏசாயா 59:21 சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை, உன்மேல் இருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயில் அருளின என் வார்த்தைகளும் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது எனக்கு அவர்களோடு இருக்கும் என் உடன்படிக்கை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ இன்னைக்கு நம்ம மேல இருக்கிற ஆவியானவர், ஒருவேளை இன்றைக்கு நீங்க உண்மையா ஆண்டவரை தேடுகிறவர்களா இருக்கலாம். ஆனா உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை இன்னைக்கு அப்படி இல்லாம இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் மேல ஒரு ஆவிய வைத்திருக்கிறேனா, நான் என்ன ஆவிய வச்சிருக்கிறேனா, அதே ஆவிய
உன் பிள்ளைகள் மேல நான் வைப்பேன். உன் வாயில நான் ஒரு வார்த்தைகள நான் வைத்திருக்கிறேன்னா, அது இன்றைக்கு உன் சந்ததியையும், உன் சந்ததியினுடைய சந்ததியினுடைய வாயிலிருந்தும் அந்த வார்த்தைகள் நீங்க போகிறதில்ல. இது அவர்களுக்கு அவர்களுக்கு அவர்களோடு இருக்கும் என் உடன்படிக்கை அப்படின்னு சொல்லி அங்க நம்ம சொல்லப்படுகிறத பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு அவர் இந்த உடன்படிக்கையை நமக்கு செய்திருக்கிறார்னா, நிச்சயமாய் அந்த உடன்படிக்கையை அவர் நிறைவேற்றுவார். அப்போ அடுத்ததா நம்ம பார்க்கிறோம், ஏசாயா 54:13 உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். அப்போ இன்றைக்கு ஒருவேளை ஒரு பிள்ளை நல்லா இருக்கு, அடுத்த பிள்ளை நல்லா இல்ல அப்படிலாம் நம்ம சொல்லவே முடியாது. இன்னைக்கு தேவன் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். நம் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்களா? நம் பிள்ளைகளுடைய சமாதானம் நிச்சயம் பெரிதா இருக்கும். ஒருவேளை இன்னைக்கு நீங்க நினைக்கலாம், நான் எப்படி என் பிள்ளைய வளர்க்க போறேன்? நான் எப்படி போதித்து வளர்க்க முடியும்? அப்படிலாம் நினைக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அது என் பிள்ளை. நான் போதித்து வளர்ப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். ஒருவேளை உங்க அட்வைஸ் எதையும் உங்க பிள்ளைங்க கேட்காம இருக்கலாம். ஆனா, தேவன் போதித்து நடத்தினார் என்றால், நம் பிள்ளைகளுடைய சமாதானம் நிச்சயம் பெரிதா இருக்கிறத நம்ம பார்ப்போம். இது ஒவ்வொரு ஜெனரேஷனா இந்த பிளெஸ்ஸிங் நம்ம பிள்ளைகள் வாழ்க்கையில கடந்து வருகிறத பார்ப்போம். ஆனா அப்போ இன்னைக்கு சமாதானம் அப்படின்னு சொல்லப்படுகிற வார்த்தை வெறுமனையே ஒரு ஆத்துமாவுல சமாதானம் மாத்திரம் இல்ல. அங்க ஸ்பிரிச்சுவலா, எமோஷனலா, பிசிக்கலா எல்லா இடத்துலயும் அங்க ஒரு டோட்டல் வெல் பீயிங், ஒரு கம்ப்ளீட் ஒரு ஃபுல்னஸ்க்குள்ள நம்ம பிள்ளைங்க இருக்கிறத நம்ம பார்ப்போம். அந்த சமாதானத்தை நம்ம பெற்றுக்கொள்வோம். தேவனிடத்திலிருந்து நம்ம பிள்ளைங்களுக்கு அந்த ஆலோசனையும் அந்த ஞானமும் கடந்து வருகிறத நம்ம நிச்சயம் பார்க்க போகிறோம். கேட்ட அந்த வார்த்தைகளின்படி கர்த்தர் நம்ம ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவர் ஆசீர்வதிக்கிறதை நான் பார்க்கிறேன். இந்த வார்த்தைகள உங்க பிள்ளைகள் மேல சொல்லுங்க. கர்த்தர் நிச்சயமாய் இந்த வாக்குத்தத்தங்கள் அத்தனையையும் நம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவர் நிறைவேற்றி முடிக்கிறதை நீங்கள் காண்பீர்கள். நிச்சயம் நீங்க சாட்சி சொல்லுவீங்க ஒரு நாள்ல. இந்த வார்த்தைகள என் பிள்ளைகள் மேல நான் பேசிட்டே இருந்தேன். கர்த்தர் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை மாற்றினார் அப்படிங்கிற சாட்சிய நம்ம நிச்சயம் பகிர்ந்து கொள்ள போகிறோம். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நல்ல நாளிலும் எங்களோடு இடைப்பட்ட உம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். யாரெல்லாம் பிள்ளைகளை குறித்து கவலையோடு சோர்வுற்று இருக்கிறார்களோ, அவர்களுக்கு இந்த வார்த்தையை நீர் பேசி இருக்கிறீரப்பா. தகப்பனே, எங்கள் பிள்ளைகள் எல்லாரையும் நீர் போதித்து வளர்க்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாய் இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பிள்ளைகளை பார்க்கிற யாவரும் சொல்லப் போறாங்க, இவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று. அதை நிச்சயமாய் நாங்கள் எங்களுக்கு சுதந்திரமாக்கிக் கொள்ளுகிறோம், உரிமையாக்கிக் கொள்ளுகிறோம் அப்பா. ஆண்டவரே, கேட்ட வார்த்தையின்படி கர்த்தர் ஒவ்வொருவரையும் அவருடைய சந்ததிகள், அவருடைய சந்ததிகளுடைய சந்ததிகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.